என்ன தைரியம் இருந்தா சிந்தாமணிக்கு மாப்பிள்ள பார்க்க போவீங்க. மாமன் சொல்லிதான் தம்பி நாங்க அங்க வந்தோம். மாமா சொன்னா உங்களுக்கு எங்கடா போச்சு அறிவு? இனிமே எவனாவது வீட்டு பக்கம் மாப்பிள்ள பாக்குறேன்னு வந்தீங்க, அவனா பகுந்து எருக்கன் செடிக்கு பதிலா உங்களை உரம் போட்டு மெரி மெரின்னு வச்சு நாத்து நட்டிடுவான். ஜாக்கிரதை. உனக்கு என்னாச்சுடா மாப்பிள்ள? என்ன ஆகல? ஏமாமா உன்னை சிந்தாமணி தவிர இந்த உலகத்துல வேற யாரும் இருக்கா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து சிந்தாமணி உனக்குதான். பூ வச்சு பார்க்க போறோம் நீதான், பொட்டு வச்சு பார்க்க போறோம் நீதான் சொல்லுவிய. அது அத்தனை பொய்யா? நீ சிந்திர வேர்வை தாண்டா இந்த உடம்புல ஒரு ரத்தம் சொல்லுவிய. அது பொய்யா? உன் கண்ணுல தூசி வேண்டா துணி வச்சு போயிடுவானே இந்த பொண்ணுமணி, அவ வச்சிருந்த பாசம் பொய்யா? சொல்லு மாமா, எது போய்? மாப்பிள்ள மாப்பிள்ள கூப்பிடாத. பரப்புலையும் வளப்புலையும் எந்த வித்தியாசத்தையும் காட்டாம கடைசியில நான் ஏழை நீ பணக்காரன்னு காட்டிட்டிய. சிந்தாமணி எனக்கு கிடைக்கலங்கிற ஆதங்கத்துல நான் பேசல. யாரோ ஊர் பேரு தெரியாதவங்க அமைச்சு அவளுக்கு மாப்பிள்ள பார்க்க சொல்லியிருக்கேன். ஏமாமா சிந்தாமணியை கல்யாணம் பண்ணிக்கிற யோகிதை தான் எனக்கு கிடையாது நீ முடிவு பண்ணிட்டேன். சரி விடு. நான் கேட்கிறேன், என்ன தவிர சிந்தாமணியை வேற யாருக்கு நல்லா தெரியும்? அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள என்ன தவிர வேற யாரால பார்க்க முடியும்? அந்த தகுதி கூட எனக்கு கிடையாது. சொல்லு மாமா சொல்லு, ஏன் பேசாம இருக்க? இருந்தா கூட 5 பவுன் தான் தாலி செய்வான். ஆனா நான் 25 பவுன்ல தாலி பண்ணிருக்கேன். எதுக்காக? சிந்தாமணி இடத்துல நீ கட்டணுங்கிறதுக்காக. பட்டுல சேலை எடுத்தா பட்டு 4 பேர் பேச்சு போடுவாங்கிறதுக்காக ஜரிகால அழைச்ச சேலையை எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு வேண்டிய நகரட்டு பாத்திர பண்டம் அத்தனையும் வாங்கி வச்சிருக்கேன். ஏன் காசுல இல்ல, உன் காசுல. காலம் பூரா எனக்காக உழைச்சியே அந்த கூலி காசுல தான் வாங்கி வச்சிருக்கேன். ஒண்ணுமில்லாத பெரும்பைதானேன்னு உன்னை ஊர் சொல்லிடக்கூடாதே, அதுக்காகத்தான். ஏமாமா இது அத்தனையும் வாங்கி வச்சுட்டு மாப்பிள்ளை மட்டும் ஏமாமா மாத்திட்டேன். ஏற்கனவே ஒரு கண்ணு போயிடுச்சு, இப்ப இன்னொரு வண்டி குத்திக்க சொல்லையா? இந்த பைத்தியத்தை கட்டிட்டு வாழ்நாள் முழுக்க நீ என்னடா சொத்தங்க வரைக்கும் போறேன். அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இல்ல மாமா, அது தப்பு இல்லை. கேவலம் உடம்பு சுகத்துக்காக ஆசைப்படுற ஒரு சாதாரண மனுஷனா நீ என்ன நினைச்சிட்டு